நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, ஊருக்காகவும் உறவுக்காகவும் வாழ்ந்த காலகட்டம் போதுங்க. இனி நீங்க உங்களுக்காக வாழுங்க. அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. ஸோ உங்க வாழ்க்கையை உங்க இஷ்டப்படி, உங்க சுதந்திரமா, உங்க உரிமைகளோடு வாழ்வதற்குண்டான புது ஒரு ரூட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. தடுப்பதற்கும் தடை செய்வதற்கும் கெடுப்பதற்கும் யாருமே இருக்க போவதில்லை. சரிங்களா? செலவு நிச்சயம் குறையுது, இனிமே வருமானம் அதிகரிக்குது. காரணம் கேது பகவானுடைய நட்சத்திர பயிற்சி. இன்றைய பதில விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு கேது பகவானுடைய நட்சத்திர பயிற்சியினுடைய பலங்கத்தான் டீட்டெயிலா விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசிக்கும் கேதுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்புக்கு. ஏன்னா நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் உச்சமடையக்கூடியது இந்த விருச்சிக ராசியில தான். மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படியோ, ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் கேது பகவான் பெருமளவு நன்மையை செய்வார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நேர்மையாகவும் நேர்பட பேசக்கூடியவர்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. தப்புனா தப்புன்னு சரியான முறையில் தைரியமான முறையில் சுட்டி காட்டக்கூடியவர்கள் நீங்க. அதனால தான் உங்களுக்கு நட்பு வட்டாரம் என்பது பெரிதளவு இருக்காது. ரொம்ப நாளா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குறைவு. ஏன்னா அவர்கள் பண்ணக்கூடிய தவறையும் நீங்க வெளிப்படையா நேரடியா சுட்டி காட்டிடுவீங்க. சரிங்களா? ஸோ நல்ல குணம், அதுவே கோபமான குணம் சொல்லலாம். வேகமும் இருக்கும், கோபமும் இருக்கும். கோபம் இருக்கும் இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குணம் உங்கள்கிட்ட நிறையவே இருக்குங்க. சரி, உங்களுக்கு இந்த கர்மம்னு சொல்லுவோம். கர்மம்னா வேலை தொழில். ஸோ இந்த வேலை தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, ஒரு தடை இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து. காரணம் என்னன்னா, அந்த சிம்ம ராசியில இந்த கேதுவன் அடி எடுத்து வச்சதுலேருந்து தொழிலில் ஒரு வேலையில தடையை கொடுத்துருப்பார். குறிப்பாக அந்த உத்திர நட்சத்திரத்தில் இந்த கேதுவன் பயணித்துக்கிட்டு இருக்காரு. ஸோ உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரியது. சூரிய பகவானுக்குரிய வீடே எதுனா சிம்மம் தான். அப்போ விருச்சிகத்துக்கு அது 10ஆம் வீடு. அப்போ எதிர்பார்த்த பதவி வாய்ப்பு, எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, தொழில ஒரு பின்னடைவு, ஒரு முடக்கம், ஒரு தடைன்னு சொல்லிக்கலாம். ஸோ எவ்வளவா கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சேர்த்து வச்ச காசை ஊருக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் செலவழிக்கக்கூடிய தருணம். தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு, தேவையில்லாத ஒரு படிப்பு செலவு, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. அது தேவையில்லாத ஒரு படிப்பா இருக்கும். உங்களுக்கும் அந்த படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு படிப்பா இருக்கும். ஆசைக்காக அல்லது மற்றவங்க சொல்லிட்டாங்கன்றக்கா அந்த படிப்பை படிச்சு அதனால பண விரயங்கள் செய்வீங்க. சரிங்களா? இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ அந்த கேது பகவான் ஜூலை மாதத்துல இருந்து பூர நட்சத்திரத்துல அடி எடுத்து வைக்க போறாரு. பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். பூர நட்சத்திரம் யாருக்குரியது அப்படின்னா சுக்கிர பகவானுக்குரியது. சுக்கிரன் யாரு? உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 7ஆம் இட ரிஷபத்திற்கும் 12ஆம் இட துலாமிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். சரிங்களா? ஸோ 7க்கும் 12க்கும் உரிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இந்த கேது 10லிருந்து பயணிக்க போறார். ஓகேங்களா? ஸோ இது நாள் வரையில் கேதுவான் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு பகவான் போன ஜென்மத்துல நாம என்ன நல்லது பண்ணமோ அதுக்கேற்ப இந்த ஜென்மத்துல ஒரு வரத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். கேது பகவான் போன ஜென்மம் என்ன பாவம் பண்ணமோ அதுக்கேற்ப இந்த ஜென்மத்துல ஒரு துன்பத்தை, ஒரு கெடுதலை கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இதுதான் விஷயம். அதாவது ஞானக்காரன் மோட்சக்காரன் சொல்லுவாங்க. ஒரு முத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சொல்லுவாங்க இந்த கேதுவான். இருக்கிற கிரகங்களே கேது வலிமை பொருந்திய கிரகம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த கேதுவான் பூர நட்சத்திரத்தை பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முதல் விஷயம் என்னன்னா, உங்களை எதிர்த்த உறவுகள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆட்டம் அடங்குது. ஸோ உறவுகளுக்காக, வாழ்க்கை துணைக்காக தேவையில்லாத ஒரு செலவு, அவங்க வழியில அவங்களே இழுத்து வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஒரு செலவு. அப்படிப்பட்ட அந்த செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். உறவுகளால், அது துணையால் தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், அதனால உங்களோட நேரம், பணம் இதெல்லாம் விரயமாயிருக்கும். அந்த விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. அதே போல தேவையில்லாத காதல் சமாச்சாரம், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கம், இது வந்து ஒரு விடுதலை அடைவீங்க. தேவையில்லாம ஒரு வீட்டை கட்டிட்டு அதுல குடியிருக்கவும் முடியாம, அதை நிம்மதியாக வாழவும் முடியாம அந்த வீட்டு பிரச்சனை. சரிங்களா? அந்த வீட்டு பிரச்சனைன்றது முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது. ஸோ ஒன்று, தேவையில்லாத ஒரு வீடை வித்துட்டு நீங்கள் வேற இடத்துக்கு, நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் வீடு வாங்கி போயிருவீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு இடமாற்றம் ஸோ உங்களுக்கு ஏற்படுத்துது. நிறைய பேர்த்துக்கு இந்த கேது நட்சத்திர பயிற்சி காலகட்டத்தை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெகு தொலைவில் வேற ஒரு ஊர்ல வாழக்கூடிய ஒரு நேர காலகட்டத்தை அமைச்சு கொடுக்கும். ஸோ வெளிநாடு யோகம்னு சொல்லிக்கலாம். பெண்களுக்கு மாமியாரோட சொல்லக்கூடிய, அதாவது கணவன் அமைஞ்சு வேற ஒரு ஊருக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதனால புதியது ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உதயமாகும். அதில் என்னதான் மாற்று கருத்து.
ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இடம் மாறுதலுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்னு சொன்னால் இந்த கேது நட்சத்திரம் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு மிக முக்கிய காரணம், என்னால் இந்த சொந்தக்காரங்களை சமாளிக்க முடியல, என்னால் இந்த உறவுகளுக்கு செலவு பண்ண முடியல, போதும்பா செய்முறைலாம் செஞ்சு எனக்கு போதும்பா ஆகி போச்சு, எவ்வளவுதான் நான் செஞ்சாலும் எனக்கு உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த பக்குவத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க உங்களுக்காக நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க நம்ம வாழ்க்கை இனிமேல் நமக்கு நம்ம தான் வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அந்த தொழில் இனிமேல் தனித்துவமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கும். அது ஒரு வரையும் உங்களுக்கு நல்லதுதான், ஏன்னா அனுபவம் உங்களுக்கு இருக்கு, திறமை உங்களிடம் இருக்கு, உங்களோட உழைப்பு இருக்கு. சரிங்களா? மற்றவங்களை நம்பி இருக்கணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. மற்றவங்களுடைய தேவையில மற்றவங்களுடைய உதவியில வாழ்ந்த உங்களுக்கு இனி தனித்துவமா வாழக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, அதே நேரத்தில் முயற்சியும் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த விதத்துல வாய்ப்பையும் இந்த கிரகம் கொடுக்கும். ஸோ தனித்துவமா ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு, தனியாக ஒரு வேலை வாய்ப்பை பெற்று தரதுக்கு இந்த கிரகம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். அதுல எந்தவா மாற்று கருத்தம், இனிமேல் தொழிலும் வேலையும் நல்ல விதத்துல போகும், அதுல எந்தவா மாற்று கருத்தம் இல்லை. சரிங்களா? ஸோ தேவையில்லாத செலவுகள் உறவுகள் மத்தியிலும் மற்றும் தேவையில்லாம ஊர் முன்னாடி ஒரு அவமானப்படுறது, ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத அந்த வழக்குகள் பிரச்சனை மாடி தருவீங்க. இதுல இருந்தா ஒரு மாமியார் வீட்டு பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை, இவை அனைத்தும் தீரும். ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல மருத்துவ செலவுகள் குறையும். கண் சம்பந்தமான பிரச்சனை, இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட செலவுகள் குறையும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால மருத்துவ செலவு, அதெல்லாம் சரியா போகும். அதெல்லாம் அந்த செலவுகளாம் படிப்படியாக உங்களுக்கு குறையும். ஸோ அரசாங்க வழியில் ஒரு ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கு, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் சேரலை இப்படின்னு அரசாங்க வழியில் ஏதோ ஒரு தடையாக இருந்தது, உங்களுக்கு ஒரு சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ கிளியர் ஆகி அதே அரசாங்கத்தின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு யோகமான ஒரு நேர காலகட்டங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கேது இந்த பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஸோ இதை விட மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட ஒரு யோகம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவத்துறை, கல்வித்துறை, வெளிநாடு, இந்த மூன்றும் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை அல்லது தொழிலோ நீங்க இருந்தா, தொடர்புல இருந்தா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரீன் சிக்னல் இந்த கேதுவன் கொடுக்குறாரு. ஏன்னா உங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் இதுல கிடைக்க போகுது. சரிங்களா? அந்த கேது நட்சத்திரத்துல ஸோ சரியா பயன்படுத்திங்க, நீங்க விட்டுற வேண்டாம். ஸோ படிக்கின்ற மாணவர்கள், இந்த விருச்சிக ராசியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லது இருக்கு. ஸோ படிப்புல ஒரு பிரம்மாண்டம், படிப்புல ஒரு பெயர் புகழ் பெறப்போவது உறுதி. தேவையில்லாத இந்த விளையாட்டு, தேவையில்லாத கேளிக்கை கூத்துகள், நண்பர் சவாசம், இதனால நேரத்தை செலவழிச்சு மார்க்ல கோட்டை விட்டீங்க இல்லையா, இனி அப்படி இருக்காது. அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அந்த ஆக்டிவிட்டிலாம் குறைச்சிக்கிட்டு இனிமே படிப்புல முழு கவனம் செலுத்தி நினைத்ததை விட அதிக மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அரியரை கிளியர் பண்ணிடுவீங்க. மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு நேர காலகட்டங்கள் இந்த நேரகட்டங்கள். சரிங்களா? அதே போல வயதான முதியவர்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு நேரத்துல உயிர் பயம் அப்படின்றது நீங்குதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் உங்களுடைய உடலுக்கு செயல்படும், உங்களுடைய நோயை தீர்க்கும், அது உறுதி. சரிங்களா? ஸோ உங்க உடம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ மருத்துவ செலவுகளும் உடல் சார்ந்த வலி வேதனைகளும் குறையும் இந்த விருச்சிக ராசியில பிறந்த முதியவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்டு பெண்களுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரில் பிறந்த பெண்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உத்தியோகம் மேலதில் அமைவதற்கு யோகம் உண்டு. சரிங்களா? மாமியார் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கணவர் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய சொல் பேச்சை, உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு உங்க வாழ்க்கை துணை தயாராவாங்க. சரிங்களா? ஸோ உங்களிடம் எதனாலும் கலந்து ஆலோசித்து இனிமேல் முடிவெடுப்பார்கள். ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் உங்களுடைய கணவரிடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், ஒரு வழிபாடுகள், ஏன்னா இந்த 8 மாதம் இருக்குது. ஸோ இந்த 8 மாதத்தில் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த எறும்பு புத்துகள்னு சொல்லுவோம், பாம்பு புத்துகள்னு சொல்லுவோம், அதுல அந்த கரையான்களுக்கு, எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை தூவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே போல சர்ப்பம் இருக்கக்கூடிய பாம்பு புற்றுகளுக்கு வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தால், சரிங்களா, அந்த இதுக்கு அந்த சர்ப்ப புத்துகளோடு இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன் போன்ற பெண் தெய்வங்கள் வச்சிருப்பாங்க. அந்த புற்றுகளோடு இருக்கக்கூடிய அம்மன்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று வழிபாடுகள் செய்வது, வெள்ளிக்கிழமை என்று இனிப்பு வகை ஏதாவது ஒரு உணவுகளை வீட்டில் தயார் பண்ணி நெய்வேத்தியம் படைச்சு வணங்குறது, அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அது விநியோகம் பண்றது, பிரசாதம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ இதை தவறாம நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த கேது நட்சத்திர பயிற்சியால் உங்களுடைய குடும்பத்தில் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண்டம் ஆபத்திலிருந்து தப்பிப்பாங்க. சரிங்களா? இது முதல் விஷயம், இது தவறாம நீங்க பண்ணிக்கங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகத்துக்கு, ஒரு பணவரவுக்கு, அதிர்ஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வ தெய்வங்கள் இருக்கக்கூடிய, அதுவும் பஞ்சலோகத்தால்
சரிங்களா? ஸோ உலோகத்தில் செய்யப்பட்ட சிலைகள், காளியம்மனா இருக்கலாம், துர்க்கையம்மனா இருக்கலாம், காளி அல்லது துர்கை. ஸோ இந்த தெய்வங்களுக்கு இந்த ராகு கால நேரத்தில் தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தன விஷயம், பண விஷயம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதை தவறாமல் நீங்கள் பண்ணீங்க. அதே போல் தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யுங்க. அதே போல் முதியோர் இல்லங்களுக்கு போங்க. கண்டிப்பாக முதியோர் இல்லங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை என்று உணவு தானம், அன்னதானம் போன்ற விஷயங்களை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளது பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கன் பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்.